ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ். இன்றைக்கி குக்கிங் வீடியோஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ராவலிங் வீடியோஸ் தான். இது ஃபேமிலியோடு நாங்கள் கேஜிஎஃப்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ பெங்களூர் டு கேஜிஎஃப் வித் கசின்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே போய் பெங்களூர் டு ஒரேகாமில் போய் இறங்கிட்டோம். ஸோ அங்கே வந்து எதுக்கு நாங்கள் போனோன்னாக்கா, எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பையன் வீட்டுக்கு நாங்கள் அனுப்புறதுக்கு நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு அவளை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்தோம். ஸோ போகும்போது என்னென்னலாம் பண்ணோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் குட்டீஸ் எல்லாம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெயினில் இல்லை இந்த மாதிரி ஃபேமிலியோடு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இறங்கணும், சர்ச்சுக்கு கிளம்பணும். நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சர்ச்சில் போய் மாஸ் எல்லாம் சர்வீஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு நான் என் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் வெளியே ரவுண்டு சுற்றி பார்த்துன்னு இருந்தோம். எப்படி இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து தங்கத்தாய் கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்து. ஸோ அதனால் சுற்றி பார்க்கலாம், ஸோ உங்களுக்கும் காமிக்கலாம் நாங்கள் எங்கெங்கே போனோம் என்னென்ன பண்ணேன்ட்டு. ஸோ இதுதான் அது தங்கத்தாய் கோயில், கேஜிஎஃப்பில் ஃபேமஸான கோயில், ரொம்ப ஃபேமஸான சர்ச் ரொம்ப இது. ஸோ ஃபுல்லு இது தங்கத்தாயோட இடம் இது. ஸோ இப்போ சர்ச் ஆனனும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு டைரெக்டாக போயிட்டோம். ஏன்னா ட்ரெயின் விட்டு இறங்கினோம் நாங்கள் வந்தோம் சர்ச்சுக்கு தான் வந்தோம். ஸோ சர்ச் ஆனனும் டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லோரும் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப பசின்னு சொன்னோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் மசால் தோசை ஃபேமஸ், எங்களோட ஃபேமிலி ஃபேமஸ் வந்து மசால் தோசை, வடை அந்த மாதிரி. ஸோ அங்கே வந்து நாங்கள் மேங்களூரியன் போண்டா கூட ட்ரை பண்ணோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் பிளேட்ஸில் பார்த்திங்கன்னா மசால் தோசை தான் இருக்கும். அப்புறமா மசால் தோசை ஆனாலும் ஒரு காஃபி, எல்லாமே காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கள் அக்காவோட எங்கே ஸ்டே பண்ண போகிறாலோ அந்த பிளேஸுக்கு போய் நாங்கள் பார்க்க போனோம். ஸோ இதுதான் அந்த இடம், கேஜிஎஃப் இருக்கிற இடம். ஸோ இவங்க தான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ எல்லாருமே எல்லா வீட்டுள்ள போய் எல்லாம் சுற்றி பார்த்துன்னு வந்து வெளியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி எல்லாம் வெளியே நின்று பார்த்துன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனோம் இல்லையா, ஸோ ரொம்ப போர் ஆச்சுன்னுட்டு அங்கேயே ஒரு கிட்ஸ் டைம்க்கு ஸ்பேஸ் கொடுக்கலான்ட்டுன்னு கிட்ஸ் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு எங்கள் மாமா வந்து பார்க்கில் ட்ராப் பண்ணார். ஏன்னா எங்கள் மம்மி, எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கடைக்கு போகணும், அதனால அவங்க திங்ஸ் வாங்க போகணுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால எங்கள் மாமா வந்து கூட்டிகிட்டு வந்து பார்க்கில் விட்டு, பார்க்கில் கிட்ஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது பார்க்கு ப்ளஸ் இந்த எக்ஸசைஸ் ஜிம் பண்ணுற இடம். ஸோ அதில் எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடின்னு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் விளையாடி ட்ரை பண்ணின்னு இந்த மாதிரி சர்க்கஸ் வேலைலாம் பண்ணின்னு ஆடின்னு இருந்தாங்க. ஸோ ஒருத்தராக எல்லோரும் ட்ரை பண்ணி விளையாடின்னு இருக்கும்போது கடைசியில் என் பையனை வந்து நானும் பண்ணணும்னு சொல்லின்னு இருந்தார். ஆனால் அவருக்கு எட்டலை, அவருக்கு பண்ண முடியல. நம்ம ஹீரோக்கு சும்மா ஹீரோ மாதிரி வந்து ஏறுறாரு, அவ்வளோதான், சும்மா ஒரு பில்டப்பு, அவ்வளோதான். ட்ரை பண்ணுன்னா பண்ண முடியல அவர்னால. ஓகே, அவர் ஆனாலும் நம்ம ஹீரோ வந்தாங்கோ, சாரி ஹீரோயினி வந்தாங்கோ, அவங்க அப்பா கூட அவங்க டேடா கூட வந்து அவர் இந்த மாதிரி பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டார். ஸோ ஷி ஒன் இட். ஓகே, ஸோ இது ஆனனும் பார்த்திங்களா, நம்ம குட்டி ஹீரோயினி பார்த்திங்களா என்ன மாதிரி விளையாட்டு விளையாடி இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஸோ என் அக்காவை இந்த வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மறுபடியும் பெங்களூர் ட்ரெயினுக்கு ஏறி கிளம்பி வந்தாச்சு. ஸோ வரும்போது பிடிச்ச கிளிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வினி. பாய்.